ஓம் ஷடான்னாய வித்மகே கார்த்திகேயாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத். காஸ்மோவிய நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 11ஆம் நாள். இன்று காலை 10:37 வரை சஷ்டி திதி உள்ளது. அதன் பின்னர் சப்தமி திதி உள்ள நாள். இன்று காலை 6:34 வரை சதய நட்சத்திரமும் அதன் பின்னர் புரட்டாதி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:25 வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று பூசம் மற்றும் ஆயிலை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரையும், குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 மணி வரையும், யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, சிறப்பான நாள். சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கல்யாணம், விவாகம், திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். தசாபுத்தி அந்தரம் உங்களுக்கு இப்போ அனுகூலமாக இருந்தால் கன்ஃபார்மாக நடக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதாவது சின்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் டோன்ட் வெயிட் ஃபார் இட், டோன்ட் டேக் அ ரிஸ்க். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கும் லீகல், அதாவது லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அருமையான நாளாக இருக்கும். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் சில பேர் செலக்ட் ஆகி இன்னும் கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் அப்படியே ஸ்டக்காக இருப்பீங்க. அவர்களுக்கு ஏதாவது ஒரு அப்டேட் வரக்கூடிய வாய்ப்புள்ள நாள். ஹெல்த் செக்டாரில் வேலை செய்பவர்கள், குறிப்பாக ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்கள், கெமிஸ்டாக இருப்பவர்கள், கிளினிக்கல் ரிசர்ச், மெடிக்கல் ரிசர்ச் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். தேவையில்லாமல் எல்லா விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. உங்கள் ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வாகனங்களால் செலவு உண்டு. அதே மாதிரி வாகன யோகமும் உண்டு. வெஹிக்கிளை சேஞ்ச் பண்ணணும், காரை, பைக்கை, கமர்ஷியல் வெஹிக்கிளை அப்படின்னு சில பேர் முடிவு பண்ணுவீங்க. கேஸ் ஸ்டேஷன் நடத்துபவர்கள், எல்பிஜி கேஸ், இல்லைன்னு சொன்னால் பெட்ரோல் பங்க் நடத்துபவர்கள், பவர் சிஸ்டம்ஸ், பவர் எனர்ஜி சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், சோலார் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆர்ஓ வாட்டர் பிளான்ட் வைத்திருப்பவர்கள், லிக்விட் பிஸ்னஸ் செய்பவர்கள், வாட்டர் கேன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரை நிம்மதி குறைவாக இருக்கும். ஆண்களை பொறுத்தவரையில் மனசோர்வு இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். காரிய வெற்றி இருக்கும். சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். சில பேருக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் வந்து சேரும். இயர் எண்ட் போனஸ் கூட சில பேருக்கு வந்து சேரும். இதுக்கெல்லாம் உங்களுடைய தசாபுத்தி ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கணும். வெளிநாட்டிலே கெமிக்கல் சம்பந்தமான துறை, மெக்கானிக்கல் சம்பந்தமான துறை, மெரீன் சம்பந்தமான துறையில், ஆட்டோமொபைல் சம்பந்தமான துறையில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. பெண்கள் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஆண்களை பொறுத்தவரையிலே தன்னம்பிக்கையுடன் இருப்பீர்கள். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நல்லா திங்க் பண்ணி நல்ல ஒரு முடிவெடுப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5.
கடகராசி அன்பர்களே, பூசம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை, நிதானம், அமைதி தேவைப்படும். உங்களுடைய ஹெல்த் விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சின்ன மாற்றம் உடல்ல தெரிஞ்சாலும் வச்சிருக்காதீங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. அது சம்மந்தமாக ஒரு டெஸ்டிங் எடுத்துக்கிறதோ, இல்ல டாக்டர கன்சல்ட் பண்ணிக்கிறதோ பண்ணிக்கங்க. சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி, யோகா போன்ற துறையில் இருப்பவர்கள், தியானம் சொல்லிக் கொடுக்குறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. எப்போவுமே வேலை வேலை, இல்லை எப்போவுமே பிஸ்னஸ் பிஸ்னஸ் அப்படின்னு உங்களுக்கு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. மனசை கொஞ்சம் அப்பப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கத்தான் வேணும். அதே நேரத்தில் நம்ம பாடி என்கின்ற என்ஜினுக்கும் அப்பப்போ ஆயில் கொடுக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. தம்பதிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நாள். காதலர்களுக்கு காதல் கசக்கும். என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. உங்கள் கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சிம்மராசி அன்பர்களே, நிதானமாக இருக்க வேண்டிய நாள். அவசரப்படாதீங்க. சில விஷயங்களில் பொறுமை, அமைதி தேவைப்படும் நாள். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். டிரைவராக இருப்பவர்கள் டிரைவிங் செய்யும்பொழுது கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஹைவேலெலாம் பார்த்தீங்கன்னா லேனில் அப்படியே லேன் மாறுறது, திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெட்டில் என்ன சொல்கிற லெஃப்ட்டில் இண்டிகேட்டரை போட்டு ரைட்டில் போகிறது, தெருவில் பார்த்தீங்கன்னா நடுத்தெருவில் நின்றுட்டு தான் வந்து மேப்பில் பார்க்குறது, பின்னாடி வர்றவங்க முன்னாடி போகிறவங்களாம் பார்க்குறது கிடையாது. நான் யாரையும் தப்பு சொல்ல, இந்த மாதிரி தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இதனாலே நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது. அடுத்தது ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ். ட்ரிங்க்ஸ் போட்டுகிட்டே இன்றைக்கி வந்து வண்டி ஓட்டுறாங்க. இதெல்லாம் வந்து தவிருங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் நல்ல செய்திகள் வந்து சேரும். பெண்களை பொறுத்தவரையில் அற்புதமான நாள். ஆண்களை பொறுத்தவரையில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஜாப்ல வந்து கான்சன்ட்ரேஷனோட இருங்க. பிஸ்னஸில் புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னிராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். குறிப்பாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். தைரியமாக இருப்பீங்க. தைரியமான டிசிஷன் எடுப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் இத்தனை வருஷம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டோம், இதுக்கு மேலே நம்மளால் இவங்களோட குப்பை கொட்ட முடியாதுன்னு கூட சில பேர் முடிவெடுப்பீங்க. தப்பாக யாரையும் சொல்லவில்லை. அது மாதிரி வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலப்பகுதி, முக்கியமாக எடுக்கக்கூடிய காலம் இது. விவாகரத்து, டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் வந்து சில முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கும். மறுமணம் சம்பந்தமான விஷயங்கள், செகண்ட் மேரேஜ், தேர்ட் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்களிலும் முன்னேற்றம் உண்டு. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆண்டவனே கதின்னு மனசு சொல்லும். பெரியவர்கள், முதியவர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி மெடிக்கேஷன் எடுப்பவர்கள், ப்ரொசீஜர் செய்து கொண்டவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி அன்பர்களே, வரவு உள்ள நாள். பிஸ்னஸை பொறுத்தவரை ஒரு லாபகரமாக இருக்கும். வரவேண்டிய சில பாக்கிகள் வரும். அதே மாதிரி புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருப்பீங்க, புதுசாக ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸாக போகும். ஸோ அது மனசில் ஒரு தெம்பையும் தைரியத்தையும் எனர்ஜியையும் கொடுக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சம்மந்தமான, ஸ்டீல் அயன் சம்மந்தமான பிஸ்னஸ், ஸ்கிராப் ஐட்டம் சம்மந்தமான பிஸ்னஸ், ஃபர்னிச்சர், வுட், மரம் சம்மந்தமான பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட் சம்பந்தமான வேலை, மீடியாவில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். காதலர்களிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். தம்பதிகளிடையே பிரச்சனைகள் குறையும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் ப்ரோக்ரஸ் இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து செயல்பட வேண்டிய நாள். சில விஷயங்களில் கொஞ்சம் பொறுமை, நிதானம், அமைதியாக இருக்கணும். அதே மாதிரி யாருக்காவது ஃப்ரீ கவுன்சிலிங் பண்ணுறது, ஃப்ரீயாக போய் கன்சல்டிங் பண்ணுறது, அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். திருப்பி உங்களுக்கே அடித்து விட்டுரும்.
பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அது மாதிரி கவர்மெண்ட் வேலை அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அது மாதிரி எக்ஸாம்ஸ் ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுபவர்களுக்கும் தைரியமான நல்ல ஒரு பாசிட்டிவான நாளாக இருக்கும். ஆடிட்டராக சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சொந்தமாக ஆடிட் ஃபார்ம் வைக்கணும்னு முயற்சி செய்பவர்கள் அது சம்பந்தமான விஷயங்கள் ஒரு அக்கௌண்டிங் ஃபார்ம் வைப்பவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, புது முயற்சியிலே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். இப்போ நம்ம முயற்சி பண்ணுறோம், அதே திரும்ப திரும்ப பண்ணுறோம், சக்ஸஸ் ஆகலைன்னா புதுசாக வேறு மாதிரி ட்ரை பண்ணணும். அதுதான் புது முயற்சியில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். வீடு, இடம், நிலம், மனை, காணி, பூமி சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு டிசிஷனோ தீர்வோ இல்லை சொல்யூஷனோ இல்லைன்னா ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு இருந்த சில கடன் சம்பந்தமான பிரச்சனையில் நல்ல தீர்வு கிடைக்கும். பூ, பழம், காய்கறி வியாபாரம், நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், டிஃபன் சென்டர் நடத்துகிறவங்க, மெஸ் நடத்துபவர்கள், ஸ்நாக்ஸ் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மகர ராசி அன்பர்களே, லாபமும் நஷ்டமும் உள்ள நாள். சில விஷயங்களில் நமக்கு லாபத்தை தரும், சில விஷயங்கள் ஒரு எக்ஸ்பென்சஸில் கொண்டு போய் விடும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா கோல்டு, சில்வர், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், மணி சேஞ்சர் வைத்திருப்பவர்கள், ஜுவல்லரி ஷாப், அடகு கடை வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். தம்பதிகள் பழைய விஷயங்கள்லாம் பேசி பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலே ஏற்றம் இறக்கம் இருக்கும். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறதுல இந்த பிரச்சனையோ இல்லை படித்து முடிஞ்சிட்டு வேறு வேலை தேடிட்டு இருப்பீங்க, அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு பெரிய ப்ரோக்ரஸ் இருக்காது. இவர்களுக்கெல்லாம் அது சம்பந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு ஹெல்த்தி சைன் உங்களுக்கு வந்து சேரும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். குறிப்பாக உறவுகள் விஷயத்தில் விட்டு கொடுங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களோ, ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறவங்களோ, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்களோ, லவர்ஸாக இருக்கிறவங்களோ விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ட்ரஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ், க்ரோசரி பிஸ்னஸ், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ரைஸ் மில், ஆயில் மில் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான நாளாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வேலை தேடுபவருக்கு நல்ல செய்தி உண்டு. அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பீங்க, இந்த பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச், இந்த அவுட்லெட்லேருந்து இன்னொரு அவுட்லெட், டெய்லி எனக்கு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண முடியல, டெய்லி டிராஃபிக்கில் 3 மணி நேரம் ஆகுது அப்படின்னு நினைப்பவர்கள் சம்பந்தமான உங்களுடைய ரிக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புள்ள நாளாக. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மூகாம்பிகை அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மீனராசி என்பர்களே, கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள். எங்கே கோபத்தை காட்டணுமோ அங்கே காட்டணும். அதோட பர்சன்டேஜ்லேயும் டிஃப்ரெண்ட்டை காட்டணும். ரொம்ப ஓவராக கோவப்பட்டால் அதுக்கு மரியாதை கிடையாது. பெண்கள் உங்களுடைய சகோதர வழியிலே நன்மை உண்டு. ஆண்கள் உங்கள் வாழ்க்கை துணை வழியிலே உங்களுக்கு நன்மை உண்டு. தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு. சில பேருக்கு தேவையில்லாத வீண் செலவுகள் வந்து சேரும். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், பிராண்டட் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், லெதர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும்.
ஐடி ஊழியர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். அதே மாதிரி ஆட்டோமொபைல் சம்பந்தமான இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்பவர்கள், ப்ரொடக்ஷன் யூனிட்டில் வேலை செய்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. நன்றி, வணக்கம்.